வாழ்க்கையே ஒரு போட்டி தான். அப்போ இந்த போட்டி நமக்கு யாரெல்லாம் போட்டியாளர்கள்? வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டிப்பா. எல்லா விஷயத்துலையுமே நம்ம போட்டி போடணும். விளையாடுறதுல போட்டி போடணும், தொழில் செய்கிறதுல ஒரு போட்டி, இப்படி பல போட்டிகள் சேர்ந்தது தான் வாழ்க்கை. விளையாடுறதுல ஒரு போட்டி, தொழிலில் ஒரு போட்டி இருக்கா? நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் போட்டி போடுவீங்க. உங்கள் குடும்பம், அண்ணன், தம்பி யாருலாம் கிடையாது. அப்பா கூடயும் போட்டி போடுவாங்க. எல்லாரு கூடயும் போட்டி தான். அப்படி இருக்கும்போது தொழிலில் ஒரு போட்டி இருக்குது. அது மாதிரி விளையாடும்போது அங்கே ஒரு போட்டி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, அதில் ஒரு போட்டி இருக்கும். யார் நல்லா ஆடுறதுங்கிற ஒரு போட்டி இருக்கும். இந்த மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்றது, நாம் நல்ல உணவுகளை சாப்பிட்றோம், அது ஒரு போட்டி. இப்படி எல்லாமே வாழ்க்கையே ஒரு பல போட்டிகள் நடந்து கொண்ட ஒரு இதுதான் நேர்மையாக இருக்கிறது, உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, இது எல்லாமே ஒரு போட்டி தான். ஒரு போட்டி மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போது ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட போட்டி மனப்பான்மை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் போட்டி மனப்பான்மை இல்லாமல் ஏன் போகுது, மற்றவங்கள பார்த்து பரிதாபப்படுறது, எல்லாருமே போட்டி தான். நீங்கள் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? இப்போ பரிதாபப்படுறதுக்குல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் என்ன பண்ணுறான், மனைவியை நீ வேலைக்கு போகாத அப்படின்றான், வேலைக்கு போகாத வீட்டிலே இரு அப்படின்றான். போட்டியாளர்களுடைய சூழ்ச்சி இதெல்லாம். எல்லாருமே ஒரு பையன், இப்போ ஒரு அம்மா கூட ஒரு போட்டியாளர் தான், அப்பாவும் போட்டியாளர் தான். ஒரு மகனுக்கு, பிள்ளைகளுக்கு நீ அப்பாவோடையும் போட்டி போடணும். ஆனால் அது உன்னுடைய அப்பா அம்மா, அது உறவுங்கிறது வேறு. ஆனால் இப்போ எல்லாருமே போட்டியாளர் தான். நீ போட்டி போடாமல் நீ சோம்பேறியாக இருந்தால் உன்னுடைய அப்பாவே என்ன பண்ணுவார், ஒன்று அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவார். அப்போ அவங்களும் ஒரு போட்டியாளர்கள் தான். நீ என்ன பண்ணாலும், அம்மானா நீ என்ன பண்ணாலும் உன்னை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா? நீ வேலைக்கே போகலன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டை வச்சு அடித்து துரத்திடுவாங்க. உனக்கெல்லாம் சோறு ஒன்றை பார்த்துக்கவே முடியாது, பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ ஒரு அளவு, அப்போ எல்லாருமே நம்ம ஒரு போட்டி தான். எல்லார் மேலேயும் நம்ம ஒரு கோபம் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் இப்போ ஒரு கணவன் மனைவி நீ வீட்டிலே இரு அப்படின்றான். ஒரு பெற்றவங்களே போட்டியாளர்கள் தான். அப்போ நீ வீட்டிலே இரு அப்படின்னா ஒரு மனைவி என்ன பண்ணும்? தனது கணவனை அந்த விஷயம் ஒரு தொழிலாக அதுலேயும் ஒரு போட்டியாளராக நினைக்கணும். நினச்சாதான் இப்போ இதுவே மனைவி எதுவுமே பண்ணாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்? இதுதான் நான் இப்படி தான் படுத்து கிடப்பேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவன் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவான். நீ போ, நான் வேறு யாரையா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். அப்போ எல்லார்ட்டையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாரையும் ஒரு போட்டியாளராக கருதுனா நீ அந்த மாதிரி பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்களா? ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வீட்டிலே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாரையும் ஒரு போட்டியாளராக நம்ம நினச்சாதான் வாழ்க்கையை நம்ம போட்டி போட முடியும். அப்போது ஒவ்வொருத்தட்டையும் நம்ம வெளிப்பாக இருக்கணும். அதாவது என்னென்னா